அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நவீன கருவிகளின் விபரீதங்கள். நவீன கருவிகளை பொறுத்து இஸ்லாமிய பார்வை என்னன்னா, எலக்ட்ரானிக் சாதனங்களின் பயன்பாட்டை பொறுத்து தான் இஸ்லாம் அதனோட சட்டத்தை முடிவு செய்து, உதாரணமா ஒரு கணினியையோ அல்லது ஸ்மார்ட் போனையோ இஸ்லாம் சார்ந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவோ அல்லது குரான் சார்ந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவோ பயன்படுத்தணும்னா அது மிகவும் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது ஹலால்னு சொல்றாங்க. அதே சமயம் தவறான அல்லது ஆபாசமான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தணும்னா அது தடுக்கப்பட்டது, ஹராம்னு சொல்றாங்க. இப்ப இந்த கருவிகளை வச்சு நம்ம என்னென்ன செய்யக்கூடாதுன்னா, இஸ்லாமிய மத நம்பிக்கைக்கு எதிராக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறத நம்ம தவிர்க்கணும். அப்புறம் தவறான தகவல்கள், தவறான எண்ணங்களை ஊக்குவிக்கிற நோக்கத்தோட மின்னணு சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் வதந்திகளை பரப்புறதுக்காகவும் மின்னணு சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது. மோசடி செய்யறது, ஆன்லைன் வியாபாரம் பண்றேன்ற பேர்ல மோசடி செய்வதற்காக மின்னணு சாதனங்களை பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களை பற்றி அவதூறு பேசுவது, இணையம் அல்லது பிற சாதனங்கள் மூலமாக மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுவது, இல்லாட்டி ஒருத்தவங்களை இழிவுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது. நேரத்தை வீணடிக்கிறது, அளவுக்கு அதிகமா மின்னணு சாதனங்கள்ல மூழ்கி அதனால தொழுகை போன்ற மத கடமைகளை நிறைவேற்றுறதை நம்ம தடுத்துடுறோம். வீடியோ கேம்ஸ் விளாடுறோம். இந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்குகள் மூலமா நம்ம தொழுகையை நிறைவேற்றுறதே தடுத்துடுறோம். அதனால இந்த மாதிரி விளையாட்டுகள் செய்யக்கூடிய கருவிகள் எல்லாம் நம்ம தடுத்துக்கணும். அடுத்து அநாகரிகமானவை. இசை கருவிகள் மற்றும் பாடுதல் இஸ்லாத்துல ஹராம். எனவே இசை, திரைப்படங்கள் போன்ற ஒழுக்கக்கேடான விஷயங்களை கொண்ட கருவிகளை தவிர்ப்பது சிறந்ததுன்னு சொல்றாங்க. இசையாலதான் உள்ளம் அமைதி பெறுதுன்னு பல பகுத்தறிவாளர்கள் வாதம் புரியுறாங்க. இது அல்லாஹ்வுடைய திருமறைக்கு மாற்றமாக உள்ளது. அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்னா, நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் அமைதி பெறுகின்றன. அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான். இந்த வசனத்தோட ஆரம்பத்துல அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோர் அப்படின்னு சொல்றான். அதாவது நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் அமைதி பெறும் எனும்போது, இசையால் உள்ளம் அமைதி பெறும் என்று சொல்றவங்க நம்பிக்கை அற்றவங்க அப்படின்றது இதுல தெளிவாக. இப்ப இசைக்காக ஹெட்போன் மற்றும் அதன் பாதிப்புகள். இப்ப செல்போன், FM ரேடியோ இல்லாட்டி இதர சாதனங்களை பயன்படுத்தி இசையை ரசித்து கொண்டே நம்ம படுக்கிறோம், நடக்கிறோம், வாகனம் ஓட்டுறோம். இது எல்லாமே ஷைத்தானோட தூண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஹெட்போன் யூஸ் பண்றதுனால காது வலி, காது சம்பந்தமான வலிகள், தலைவலி, தூக்கம் கெடுது போன்ற வியாதிகள்லாம் ஏற்படுது. அதனால இந்த ஹெட்போன் யூஸ் பண்றதையும் தடுத்துக்கணும். எனவே இந்த நவீன கருவிகளின் செயல்பாடுகளை தவிர்த்து இன்ஷா அல்லாஹ் வாழும் காலத்தை மறுமை உலகிற்காக செலவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.